செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழ்நாட்டில் தென்காசி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. தேனி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தேனி, அல்லிநகரம், பொம்மையகவுண்டன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பதிவானது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் சஜீவனா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் முன்னறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மாநகர பகுதிகளில் மதியத்திற்கு மேல் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் கரை புரண்டு ஓடியது. திருவாரூர் மாவட்டத்தில் 4வது நாளாக மழை பெய்தது. விட்டுவிட்டு பெய்த மழையால் சாலைகளிலும் விளைநிலங்களிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் 4வது நாளாக பலத்த மழை பெய்தது. கோடை மழை வெப்பத்தை தணித்தாலும் விவசாயம் பாதிக்கும் என்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் நிலவுகிறது. விருதுநகர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிவகாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழையால் விருதுநகர் மாவட்டத்தில் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அவசர உதவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை எண் 1077 தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளான கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், மணிமுத்தாறு, முக்கூடல் பகுதிகளில் பிற்பகல் 2 மணி முதல் சுமார் 4 மணி நேரமாக நல்ல மழை பெய்தது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் லேசான காற்றுடன் மிதமான மழை பெய்தது. கடுமையான வெயில் சுட்டரித்த நிலையில் இந்த மழையால் குளிர்ந்த சூழல் காணப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேடர் தட்டக்கல், வெள்ளப்பாறையூர், வேளம்பட்டி, வேங்கனூர், பாலேக்குழி, பெரியமலை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக மானாவாரி நிலங்களை சீர்படுத்தும் பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோடை மழை இதுவரை குறைவாக பதிவாகியுள்ள நிலையில் தற்போதைய வளிமண்டல சுழற்சி பரவலாக மழையை தந்து கொண்டிருக்கிறது. இந்த மழை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெறும் என்று விவரிக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். சமீப நாட்களாக பரவலாக மழை பெய்கிறது. இந்த மழை எத்தனை நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில்? ஸோ நமக்கு ஒரு மேலடுக்கு சுழற்சியானது பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில், அதாவது நம்ம டெல்டா பகுதியை ஒட்டி உள்ள பகுதியில் நம்ம தொடர்ந்து நிலவரத்தை பார்க்கிறோம். ஸோ இது இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருக்குது. ஸோ நார்மலா ஒரு மேலடுக்கு சுழற்சியோ அல்லது காற்றழுத்த பகுதியில் இருந்ததுன்னா ஒரு நாள் 2 நாட்கள் கழித்து அது தள்ளி போய்விடும். ஸோ இந்த வாட்டி நம்ம பார்க்கறது ஒரு பிரிடாமினண்டா ஒரு 4-5 நாளுக்கு மேலேயே நமக்கு அந்த தமிழகத்துக்கு கடலோர ஒட்டி இருக்கிறதுனால தொடர்ந்து அடுத்து ஒரு 23, 24 தேதி வரைக்குமே நமக்கு இந்த மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கனமழை, அதாவது மழையானது அடுத்து 4-5 நாட்கள் நம்ம நீடிக்கும்னு சொல்றோம். சோ அது மேலும் வலுவடைந்த ஒரு காற்றழுத்த பகுதியாகவோ ஆர் ஈவன் புயலாகவோ மாறி சென்று விட்டால் நம்ம கடற்கரை விட்டு விலகி நம்ம பர்மாருக்கோ மத்திய நம்ம வங்கக்கடலுக்கோ தள்ளி சென்று விடும். சோ அது நமக்கு பக்கத்துல வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் அது வரதுக்கு தள்ளி போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட நமக்கு அருகே, நம்ம கடற்கரையை ஒட்டி அருகே அந்த மேலடுக்கு சுழற்சியானது நிலவ போறதுனால அடுத்த 5 நாட்களுக்கு நம்ம மழை தொடர எதிர்பார்க்கிறோம். கனமழை, மிக கனமழைன்றது நம்ம கேரளா, தென் கேரளா பகுதிகளா இருக்கட்டும், இல்ல கடலோர கேரளா மாவட்டம், அதை ஒட்டி உள்ள மாவட்டம், பர்டிகுலரா கன்னியாகுமரி கொஞ்சம் இதெல்லாம் இருக்கணும். மேபி நெல்லை, தேனி, தென்காசி மாவட்டம், சோ இந்த மாதிரி அந்த கேரளா ஒட்டி உள்ள தென் மாவட்டங்களுக்கு எல்லாமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈவன் நீலகிரி மாவட்டத்துக்கு கூட வால்பாறை பகுதி கூட கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கனமழையானது இங்க மற்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா உள் மாவட்டங்களிலுமே ஆங்காங்கே தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறோம். மேபி அடுத்த 2 நாட்கள் கழிச்சு இந்த ரெயின்ஃபால் இன்னும் கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்தவரை மழை எப்படி சார் இருக்கு? 2 நாட்கள் மேகமூட்டத்துடன் மழைகள் அங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை மழை எப்படி இருக்கும்? சென்னையை பொறுத்தவரை காலை நேரத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு நேற்றுக்கு காலை நேரத்திலும் மிதமான மழை பெஞ்சதை பார்த்தோம். சோ மே மாசத்துல நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காற்றழுத்த பகுதியோ ஒரு மேலடுக்கு சுழற்சி நமக்கு அருகே வந்தாதான் நமக்கு மழை மேகங்கள் கடல் பகுதியிலிருந்து வரணும். சோ மேபி வருகின்ற நாட்களிலும் காலை நேரத்தில் நமக்கு எப்பயுமே ஒரு ஃபேவரபிள் டைமா இருக்கும். நாள் போக போக மேபி மேகமூட்டம் கொஞ்சம் உள் பகுதியான சென்னையில
மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த 4-5 நாட்களுக்கும் சென்னையிலும் காலை நேரத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBRன் TMT கம்பிகள்.